Definition and types of novels and narrative modes. Fiction பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பமேலா நாவலுக்கு முன்னாடியே டெஃபினிஷன் டைப்ஸ் அண்ட் நரேட்டிவ் மோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி கிளியராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். இந்த நாவலுக்கு ஒரு பக்காவான டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா, a long narrative in prose detailing the actions of fictitious people. ஃபிக்ஷனலாக நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லாங்கான ஒரு ஸ்டோரியை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இது போக எம்ஹெச் ஆப்ராம்ஸ், வால்டர் ஸ்காட் இவங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுற ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நாவல் இஸ் அ ஃபிக்ஷன் நரேட்டிவ் தட் டிஸ்பிளேஸ் a realistic depiction of the state of a society. இது மோஸ்ட்லி உண்மை தான். ஏன்னா மோஸ்ட்லி ரைட்டர்ஸ் வந்து அந்த பீரியடில் உள்ள மக்களுடைய லைஃப்பை தான் அவங்களுடைய நாவல்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த நாவல் மற்ற ஜான்ராலேருந்து எப்படி விலகி நிற்கிது அப்படின்னா, இது ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ ஒரு போயம் எடுத்துக்கிட்டால் போயம் லாங்கான போயம்ஸ் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் நாவல் வந்து எந்த அளவில் வேணால் இருக்கலாம். குறிப்பிட்டு இந்த அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்காது. ஸோ எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப லாங்காக இருக்கும். அதோடைய பிளாட்டை ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக ரொம்ப லாங்காக நரேட் பண்ணி கொண்டு கிளியராக நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. நிறையா கேரக்டர்ஸ் உண்டு. கேரக்டர்ஸ் பற்றி நல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு போயம், ஷார்ட் ஸ்டோரி இதிலலாம் உள்ள கேரக்டர்ஸ், அதில் வர கதாபாத்திரங்களை காட்டிலும் ஒரு நாவலில் வர கதாபாத்திரம் நம்மளால் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். காரணம் அதோடைய லென்த்து. ஸோ ஒரு லென்த்தியான ஃபிக்ஷனில் நம்ம கேரக்டர் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். நல்லா ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். கதையை நல்லா புரிய முடியும். டிஸ்கிரிப்ஷன் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாவலில் சொல்லிட்டே போகலாம். ஸோ சொசைட்டியில் உள்ள விஷயங்களை மட்டும் தான் அந்த நாவலில் பேசுவாங்க அப்படின்னா கிடையாது. வேறு இல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். மார்வலஸான நடக்காத இன்சிடென்ட்டையும் சொல்லலாம். இப்போ ஃபேண்டசி நாவல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ இல்லாத விஷயங்களுமே இந்த நாவலை டெபிக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லாங் ஃபிக்ஷன், நாவல் இஸ் அ ஃபிக்ஷன் narrative that displays a realistic depiction or a marvelous or uncommon incidents. ஒன்று இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே போர்ட்ரே பண்ணுவாங்க ஒரு லாங்கான இதில். அப்படி இல்லைன்னா இல்லாத விஷயங்களையுமே இதில் காட்டுவாங்க. கற்பனை திறனோடு சேர்த்து காட்டுவாங்க. ஸோ நம்ம லிட்ரேச்சரில் வந்து இது இந்த ப்ரோஸ் ஃபிக்ஷனாக இருந்த இது வந்து ஒரு நாவலாக ஃபார்ம் எடுத்தது எப்போ அப்படின்னா 18th century அகஸ்டன் ஏஜில் தான். டேனியல் டீஃபோ, ஹென்ரி ஃபீல்டிங், சாமுவல் ரிச்சர்ட்சன் இந்த 3 பேரையுமே பயனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் இவங்க 3 பேருமே நிறைய ஃபேமஸ் நாவல்ஸ் எழுதியிருந்தாங்க. அந்த பீரியடில் உள்ள மக்கள் வந்து இவங்களுடைய நாவல்ஸோட கேரக்டர்ஸ் வந்து உண்மையிலேயே வாழ்ந்ததாகவே நினச்சாங்க. டீஃபோவுடைய ராபின்சன் க்ரூசோ, தென் ரிச்சர்ட்சனுடைய பமேலா இதெல்லாமே உண்மையிலேயே அந்த மக்கள் அங்கே உண்மையிலேயே ஒருத்தர் வாழ்ந்த மாதிரியே நம்பினாங்க. அந்தளவு ரியலிஸ்டிக் டெபிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வாசிக்கிற நமக்கு ரியலிஸ்டிக்காக அதை போர்ட்ரே பண்ணுற அளவுக்கு நம்மளோட ரியல்மிலேருந்து வேறு அந்த கதை நடக்கிற அந்த ரியல்முக்கே ரைட்டர் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அந்த எங்கேஜிங்கான பிளாட் இருக்கும். கேரக்டரை பக்காவாக டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பக்காவான தீம் இருக்கும். ஒரு பேக்ட்ராப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே சேர்த்து போட்டு நம்மளை அப்படியே இங்கேருந்து வாசிக்கலாம் வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற அளவுக்கு, அந்த நாவல் நடக்கிற அந்த இடத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு ரைட்டர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு வேர்ல்டை. ஓகேவா? ஸோ இதான் நாவல். நாவல்னால் லாங் நரேட்டிவ் இன் ப்ரோஸ் டிடைலிங் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிக்ஷியஸ் பீப்புள். ஃபிக்ஷனாக அவங்க சில ஆட்கள் கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணி அதை ஒரு அழகான ஒரு பிளாட்டில் வடிவமைச்சு நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் நாவல். இந்த நாவலுடைய டைப்ஸ்ன்னு பார்த்தா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு ரொமான்டிக் நாவல்ஸ். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி நாவல்ஸ் இருக்கும். தீம் ரொமான்ஸாக தான் இருக்கும். அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, லவ் ஒரு முக்கியமான தீமாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த ரொமான்டிக் நாவல்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜேன் ஆஸ்டனுடைய ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், சென்சிபிலிட்டி இது ரெண்டையும் கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நிறைய நாவல்ஸும் இருக்குது. தென் மிஸ்ட்ரி நாவல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரைம் நடக்கும். அந்த க்ரைம் வந்து எதனால் நடந்துச்சு, யார் கொலை பண்ணா, மர்டர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு க்ரைம் பேஸ் பண்ணி அந்த கதை முழுக்க ரிவால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். டிடெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு டிடெக்டிவ் வந்து அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பர்சன் ஸ்டோரியில் இருக்கிற ஒரு நார்மல் பர்சனே எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சர் ஆர்த்தர் கானன் டாயலுடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ், தென் அகதா கிறிஸ்டியோடைய இந்த ஹெர்குல் பாய்ரோட், நிறைய அவங்களுடைய நாவல்ஸ் இந்த ஹெர்குல் பாய்ரோட் கேரக்டர் வர மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதுக்கு நம்ம சிலபஸில் இருக்கிற மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸும் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? தென் ஹிஸ்ட்ரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னா பாஸ்ட் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை பேஸ் பண்ணி சில ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸையும் உள்ளே சேர்த்து இவங்களாம் சில ஃபிக்ஷனல் ஈவெண்ட்ஸையுமே உள்ள அப்படியே சேர்த்து விட்டு ஒரு நாவலாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் சொல்லலாம். பொன்னியின் செல்வனில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரிக்கல் கேரக்டர்ஸ் தான். ஆனால் சில ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸையுமே கல்கி உள்ளே சேர்த்து இல்லாத சில ஈவெண்ட்ஸையுமே உள்ளே சேர்த்து சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரிக்கல் நாவல் கீழே வரும். அப்படியே ஹிஸ்ட்ரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து நார்மல் ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக மாறிடுமே தவிர ஹிஸ்ட்ரிக்கல் ஃபிக்ஷனுக்குள்ளே வராது. ஓகேவா? தென் ஃபேண்டசி நாவல்ஸ் பார்த்தா அது அப்படியே முழுக்க ஒரு இமேஜினரி வேர்ல்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ப முடியாத எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். முழுக்க மேஜிக், மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜேஆர்ஆர் டோல்கியினுடைய ஹாபிட்டை சொல்லலாம். தென் சிஎஸ் லூயிஸுடைய நார்னியா சீரீஸையும் சொல்லலாம். தென் சயின்ஸ் ஃபிக்ஷனல் நாவல்ஸ் இதெல்லாமே நமக்கு ரொம்ப நல்லா பரிச்சயமான நாவல்ஸ் தான். ஹெச்ஜி வெல்ஸுடைய டைம் மிஷன் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்.
நிறைய டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் கீழே வரும். ஓகேவா? தென் நரேட்டிவ் மோட். ஒரு ஸ்டோரி எப்படி ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் நரேட்டிவ் மோட். 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது 3 டைப்பாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தோன்னா ஐ அப்படின்னு ஒரு கேரக்டரே, அந்த நாவலுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டரே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பர்சன் ரொம்ப ரேரான ஒரு மோடு தான். இது வந்து யூ, இவன் அவன் சொல்லி ரெண்டாவது ஆளை குறித்து சொல்கிற மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ரேரான ஒன்று தான். தென் தேர்ட் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிஷியண்ட்டாகவும் இருப்பாங்க, இல்லை லிமிட்டட் பர்சனாகவும் இருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஆம்னிஷியன்ட் அப்படின்னா அந்த நரேட்டர் கதைக்குள்ளே இருக்க மாட்டார், வெளியே இருப்பார். எல்லாமே அந்த கதையில் அவருக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அடுத்து நடக்க போகிறது, இது நடக்க போகுது, அதாவது இந்த பிரச்சனை நடக்க போகுது, எல்லாமே அந்த நரேட்டருக்கு தெரிஞ்ச மாதிரியே நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிமிட்டட் அப்படின்னா இனி அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் அந்த நரேட்டருக்கு தெரியாமல் இருக்கும், சில கேரக்டர்ஸ் பேசுகிறது தெரியாத மாதிரியே நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் பர்சன் அப்படின்னா கதைக்குள்ளே இல்லாத ஒரு ஆள் வெளியேருந்து நமக்கு கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே நரேட்டிவ் மோட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்டோரி எப்படி ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த 3 ஃபார்மே, நரேட்டிவ் ஃபார்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரீடர்ஸை இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாசிக்க வைக்கிறதுக்கு. இது தாண்டி நரேட்டிவ் மோடுக்குன்னு முக்கியமான 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன், ஆக்ஷன், டயலாக், தாட் அண்ட் எக்ஸ்போசிஷன் ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. அந்த 5 எலமெண்ட் பற்றி கிளியராக பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட். அதாவது ஒரு விஷயம் இல்லை ஒரு பர்சன் இல்லை ஒரு இடம், இதை பற்றி கிளியரான டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரீடர்ஸால் கதையோட எங்கேஜ் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சனை காட்டுறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் பண்ணுற விஷயங்களை மட்டுமே காட்டினாலும் ரொம்ப ஒரு வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி இருக்கும். அது யார் அவன் இப்படி இருப்பான், அவன் பார்க்குறக்கு அவனோட தோற்றம் இப்படி இருக்கும், ஆள் இப்படி இருப்பான் அப்படின்னா அவன் லுக்கை டிஸ்கிரைப் பண்ணும்போதே அவனை பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். தென் அதே மாதிரி தான் ஒரு பிளேஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இப்படி ஒரு இடத்துல அவங்க நின்று பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். மோஸ்ட்லி இந்த மிஸ்ட்ரி நாவல்ஸ்க்குலாம் அந்த பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் இந்த மிஸ்ட்ரி நாவல்ஸ்னு மட்டுமே இல்லை, எல்லா நாவல்ஸும் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்துக்குமே ரீடர்ஸை வந்து அப்படியே அழகாக அந்த ரியல்முக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ இது ஒரு முக்கியமான கீ எலமெண்ட். நிறைய மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தென் ஆக்ஷனுமே ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிற விஷயம், இதுதான் நரேட்டிவ் அப்படியே ட்ரைவ் பண்ணி அழகாக கொண்டு போகிறது. கேரக்டர்ஸுடைய மோட்டிவ் இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக தெரியும். ஓகேவா? அதுங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக தெரியும். ஸோ ஒரு நிறைய விஷயங்கள் சேர்ப்பாங்க. ஒரு ஆக்ஷன் எலிவேட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான விஷயங்களையும் ரைட்டர்ஸ் சேர்ப்பாங்க. தென் டயலாக் இதுவே ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 கேரக்டர்ஸ்க்கு இடையில் நடக்கிற கான்வர்சேஷன். இது வந்து பிளாட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இல்லாமல் அவங்களுடைய மைண்ட் செட்டை இந்த டைலாக்ஸ் மூலம் நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப வித்தியாசமான டைலாக்ஸ்லாம் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே யோசிக்க வைப்பாங்க. சில கேரக்டர்ஸ் இந்த டைலாக்ஸ் கன்வே பண்ணுறது மூலமாக காம்ப்ளெக்ஸாக நமக்கு காட்டுவாங்க, நமக்கே குழம்பி போயிடும். அந்த டைலாக் கன்வே மூலமாக நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய குழப்பமான டைலாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? சில நேரங்களில் நிறையா நீளமான டைலாக்ஸ் கொடுக்கணும்னா நமக்கு லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைலாக்ஸ் சூஸ் பண்ணுறது ரைட்டர்ஸோடைய வருது, அதுதான் ரீடர்ஸை எங்கேஜ் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ரீசன் தான். சொல்லப்போனால் இதில் 5மே முக்கியம். இதில் ஒன்று லேசாக அவங்க சொதப்பினாலுமே ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது ரீடர்ஸ்க்கு. ஓகேவா? தென் தாட். இது வந்து ரைட்டர்ஸ் யாருடைய தாட் அப்படின்னா கேரக்டர்ஸுடைய தாட். சில நேரங்களில் ரைட்டர்ஸ் கேரக்டர்ஸுடைய தாட்ஸையுமே உள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது இந்த நரேட்டிவ் ஃபார்மை பொறுத்தது. ஃபர்ஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, தேர்ட் பர்சன் அப்படிங்கிறத பொறுத்தது. தேர்ட் பர்சன் அப்படிங்கிறப்போ அந்த தேர்ட் பர்சன் நரேட்டர் ஆம்னிஷியண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அந்த கேரக்டருடைய இதையுமே அழகாக சொல்லிடுவார். இவன் இந்த இடத்துல இதை யோசிக்கிறான் அப்படின்னு. இது இன்க்ளூட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது டைலாக் மாதிரி தான். ஏன்னா நம்ம அந்த கேரக்டரை பற்றி நமக்கு டீப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த கேரக்டர் என்னெல்லாம் யோசிக்குது அப்படின்னு தெரியறப்போ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கேரக்டருடைய உண்மையான மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன, ஃபீலிங் என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? தென் எக்ஸ்போஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு கிளியரான ஒரு இது கொடுக்குறது, ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் கொடுக்குறது. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த நரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்போஷனுங்கிறத யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க ரீடர்ஸ்க்கு. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த நரேஷன் ஆரம்பிக்க முன்னாடி என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து ரீடர்ஸ்க்கு கிடைச்சா மட்டும்தான் உள்ளே சொல்லியிருக்கிற கண்டென்ட் அவங்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ், ஸ்டோரியை பற்றி, கேரக்டர்ஸை பற்றிலாம் அழகாக முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது கொடுக்கறது மூலமாக உள்ள ரீடர்ஸ் சிலருக்கு குழப்பாமல் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி இந்த எக்ஸ்போஷன் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு.